students, now I am going to teach example 11.11. Small f of x given, that is cx square comma x less than 4 greater than 1, 0 otherwise. இந்த மாதிரி ஒரு question கொடுத்துட்டு, that is PDF probability density function கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம இந்த எக்ஸசைஸ்ல 11.3ல பாத்தீங்கன்னு சொன்னா first sum second sum எல்லாம் பார்த்தோம்ல, அதே மாடல் சம் தான் இதுவும். ஓகே ரைட். ஃபைண்ட் C, first C value, இந்த C value find பண்ண சொன்னாங்க. next probability find பண்ண சொல்றாங்க. ஒரு 3 roman question கொடுத்திருக்காங்க. ஓகே, so C value PDF கொடுத்தா எப்படி find பண்ணனும்னு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அந்த சம்ஸ்லயே. ஆல்ரெடி எக்ஸசைஸ்ல first and second sumsலயே. so அதே மாடல்ல இதல வொர்க் அவுட் பண்ண போறோம். ஓகே ஸ்டூடண்ட், ரைட். சொல்யூஷன். first this is probability density function, therefore total probability, that is minus infinity plus infinity f of x into dx. அப்படிதான் total probability எழுதணும் density functionல. is equal to should be equal to 1. so minus infinity plus infinity இந்த இடத்துல எப்படி செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்கங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். this is minus infinity plus infinity in real number 1 and 4 ல செப்பரேட் பண்ணிருக்காங்க. so 1 4. so நம்ம இதோட ஓவரால் total probability எப்படி செப்பரேட் பண்ணனும்னு சொன்னா minus infinity to 1, 1 to 4, 4 to infinity ன்னு செப்பரேட் பண்ணனும். ஓகே, ஏனா இங்க மொத்தமா 1 to 4 க்கு இது ஃபங்க்ஷன். அப்ப 1 ஓட கம்மினா இது ஃபங்க்ஷன் 0. 4 ஓட அதிகம்னா less than 4 னா இது ஃபங்க்ஷன், 1 ஓட கிரேட்டர்னா இது ஃபங்க்ஷன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 1 ஓட கிரேட்டர் இல்லாம 1 ஓட less than னா இது ஃபங்க்ஷன், 4 ஓட கிரேட்டர்னா இது ஃபங்க்ஷன்னா 0 ஃபங்க்ஷன், அது otherwise. ஓகே, சோ இந்த இதுக்கு ஃபங்க்ஷன் 0 யூஸ் பண்ணிக்கணும், இதுக்கு ஃபங்க்ஷன் 0 யூஸ் பண்ணிக்கணும், இதுக்கு ஃபங்க்ஷன் இதுக்கும் 0 யூஸ் பண்ணனும், ஃபங்க்ஷனை இதுக்கு 0 யூஸ் பண்ணனும், இதுக்கு மட்டும் cx² யூஸ் பண்ணனும். ஓகே, that's all. சோ நம்ம எழுதும்போதே பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் minus infinity 1 f of x dx plus integration 1 to 4 f of x dx plus integration 4 to infinity f of x dx equal to 1 எழுதணும். இந்த ஓவரால் ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதணும் ஃபர்ஸ்ட். சோ இது f of x 0. ஓகே, அப்போ integration minus infinity to 1 f of x value 0 into dx plus integration 1 to 4 f of x value 1 to 4 க்கு f of x value cx². so cx² into dx plus integration 4 to infinity க்கு f of x value 0. ஏனா 4 ஓட பிக்கெஸ்ட் இன்ஃபினிட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி 0, அதாவது ஃபங்க்ஷன் வந்து 0. இங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஃபங்க்ஷன் வந்து 0 less than 1, 1 ஓட கம்மி இன்ஃபினிட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா சொன்னா ஃபங்க்ஷன் வந்து f of x value 0. அதான் இதுல கொடுத்திருக்காங்க, அத தான் நம்ம எழுதி காட்டியிருக்கோம். ஓகே, சோ அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இங்க 0 into dx equal to 1. so 0 into anything 0, 0 into anything 0, so remain இது மட்டும் தான் இருக்கு. இத மட்டும் இன்டகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா you will get equal to 1 பண்ணீங்கன்னா you will get c value. okay, so c is constant. so if c is constant, x² integration x³ by 3 limit lower limit 1 upper limit 4, lower limit 1 upper limit 4, that is equal to 1. okay, right. upper limit 4³ that is 64 by 3 minus lower limit 1³ that is 1 by 3 equal to 1. okay, right. so இங்க 3 காமனா இருக்குறங்காட்டி LCM பண்ணீங்கன்னா 63 by 3, 63 by 3 into 1 cancel பண்ணா 21. okay, so c value equal to 1 by 21. that's all. so அவங்க கேட்ட क्वेश्चनோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதாவது ஃபைண்ட் c அப்படி கேட்டிருக்காங்க, அத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ப்ராபபிலிட்டி between 1.5 to 3.5 க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். c வேல்யூ தெரிஞ்சா தான் இந்த क्वेश्चनோட ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி previous sumsல, அதாவது எக்சர்சைஸ் 11.3 ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் டீச் பண்ணும்போதே உங்களுக்கு டீச் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் சம்ல கூட only c வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். செகண்ட் சம் தான் இந்த மாடல் எக்ஸாக்ட்டா வொர்க் அவுட் பண்ணிருப்போம். அந்த செகண்ட் சம்ல நம்ம டீச் பண்ணிருக்கோம். ஓகே, now you have to find out first question answer. so நீங்க இத காப்பி பண்ணிக்க, நான் இத எரேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட சொல்யூஷன் உங்களுக்கு வொர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே,
So first question solution is, first question is what? Probability 1.5 capital X less than 3.5. X value greater than 1.5, X value less than 3.5. So in the model question கேட்டாங்கன்னா அதுக்கு formula integration of lower limit 1.5 higher limit 3.5 f of x into dx என்னன்னு நீங்க ஃபைண்ட் பண்ணா போதும். ஓகே, so இதுதான் என்னங்கிறது இந்த क्वेश्चनோட மீனிங். so equal to instead of probability find பண்றதுக்கு இதான் ஃபார்முலா. integration a to b f of x into dx தான் ஃபார்முலா. instead of a here 1.5, instead of b here 3.5. what is f of x? அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணனும். 1.5 to 3.5 வரைக்கும் 1.5 எதுக்கு இருக்குன்னா இதுக்கு இடையில இருக்கும். 1.5 இங்க தான் இருக்கும், 3.5. அப்ப இதுதான் ஃபங்க்ஷன், cx² தான் ஃபங்க்ஷன். இங்க பார்த்தாலும் சரி. so f of x என்னவா இருக்கும்னா integration of 1.5 to 3.5 f of x cx². what is c value? we know 1/21. so 1/21 constant, so வெளிய வெச்சுக்கிறோம். cx². so c constant வெளிய வந்துருச்சு, x² into dx. அவ்வளவு f of x c into x². c நம்ம அவுட் சைடு எடுத்துட்டோம், that is c value 1/21. இங்க x² இருக்கு. so இப்போ x² இன்டகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா we will get answer for this question. so which is equal to 1/21 x² integration x³ by 3. lower limit 1.5 higher limit 3.5. that's all. integrate பண்ணியாச்சு. upper limit 9 lower limit போட்டா ஆன்சர் கிடைச்சிடும். that is 1 by இங்க இந்த 3ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெச்சுக்கணும் ஒண்ணும் தேவையில்லை. ஏன்னா 1/3 காமனா இருக்குறங்காட்டி இந்த 3க்கு நம்ம என்ன பண்ண போறது இல்லைன்னு சொன்னா இந்த x க்கு இன்ஸ்டாட்டா 3.5யும் 1.5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப 3 கூட நீங்க வெளிய வெச்சுங்க, வெளிய கூட வெச்சுக்கலாம். that is 3 into 21 63. so இதுக்கு மட்டும் நீங்க லிமிட் போட்டா, அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வொர்க் அவுட் பண்ணா இனஃப். இந்த 1/3ங்கிறது காமன் மீன்ஸ் இது பாத்தீங்கன்னா லிமிட்டுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது, அதாவது அப்பர் லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த 3 காமனா 3 தான் வந்துட்டு இருக்கும். அது நம்ம வெளிய வெச்சுக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் x³ இன்டகிரேட் அப்பர் லிமிட் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு சொன்னா 3.5 cube மைனஸ் அப்பர் லிமிட் பை 3 போட்டுருப்போம் அண்ட் லோயர் லிமிட் போட்டாலும் 1.5 cube பை 3 போட்டுருவோம். அந்த 3 காமனா இருக்கனால வெளிய எடுத்துட்டோம்னு வெச்சுக்கோங்க. ஓகே, ரைட். now 3.5 into 3.5 into 3.5. 3.5 into 3.5. 5 5s are 25, balance 2. 5 3s are 15, 17, 3 5s are 15, 3 3s are 10. so 5 2 2 1. so 2 digit point வைக்கணும் into 3.5. so 5 5s are 25, balance 2. 5 5s are 2 5s are 10, 12. 2 5s are 10, 11, balance 1. 1 5s are 1, 6. 3 5s are 15, balance 1. 3 2s are 6, 1 plus 7. 3 2s are 6, 3 1s are 3. so 5 7 8 12, balance 1 4. 42.875. 1/63 42.875 minus 1.5 into 1.5. that is 225 2.25 into 1.5. okay, that is 5 5s are 25, balance 2. 5 2s are 10, 12, balance 1. 5 2s are 2 5s are 10, 11. 1 into 2.25 2.25. so 5 7 3 3. so 3.375. okay, 3 digit tally point வைச்சா. so 3.375. இதை subtract பண்ணிருங்க. okay, so 5 5 போனா 0, 7 7 போனா 0, 8 ல 5 போனா 5. so இங்க 2 ல வந்து 3 போக, so 12 ல 3 போச்சுன்னு சொன்னா 9. that is இங்க பாத்தீங்கன்னா 3 இருக்கும். 39.5/63. okay, 8 ல 3 போனா 5 அதனால ரைட். so இப்போ வந்து புக் ஆன்சர் வந்து ஃபிராக்ஷன்ல இருக்காது, அதாவது பாத்தீங்கன்னா டெசிமல்ல இருக்காது. so ஃபிராக்ஷனை மாத்தணும், just into 2 பண்ணிடுங்க, by 2 பண்ணிடுங்க. so 5 2s are 10 ஆ மாறிடும், அப்ப 0 தான் வரும். அதனால டெசிமல் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பேலன்ஸ் 1. 2 5s are 2 9s are 18, 9
2 3 6, 79 by 6 126. Okay, so 79 by 126 தான் first question answer. Okay students, so just integration ரொம்ப ஈஸி தான், calculation just multiple தான், ரொம்ப simple தான். multiple பண்ணி decimal கரெக்டாக substitute பண்ணிட்டு இங்க என்ன பண்ணணும், இங்க 3.3 டைம் இருக்கிறங்காட்டி 3 digits தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சிருக்கோம், இங்கே அதே தான். ஓகே, மற்றபடி calculation எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சம்மோடைய first question solution. That's all students. Now second question solution நான் இதை erase பண்ணிட்டு second question solution work out பண்ணி காட்டுறேன் students. Okay, listen carefully. Second question solution, second row. Probability x less than or equal to 2. Already நான் சொல்லியிருக்கேன் அந்த சம் டீச் பண்ணும்போதே, less than or equal to, less than, அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில், அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில். ஓகே ரைட். அதுவே டிஸ்கிரீட்டில் கம்பல்சரி less than or equal to மீனிங் வரும், less than மீனிங் வரும். less than or equal to அதையும் சேர்த்து எடுக்கணும், less than சேர்க்காம எடுக்கணுங்கிறது டிஸ்கிரீட்ல, அதாவது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ல. இந்த மாடல் ஃபங்க்ஷனை அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஸோ இதோட மீனிங் ப்ராபபிலிட்டி, நீங்கள் வந்து இதோட மீனிங் எப்படி எழுதணும்னு சொன்னால், அதாவது எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா எக்ஸோட வேல்யூ மேக்ஸிமம் 2 தான். அப்போ மினிமம் என்னன்னா, மினிமம்ங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி தான் மினிமம். உள்ளதுலேயே லோயர் மினிமம் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அவங்க கேட்குற கொஸ்டின் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு P of capital X less than or equal to maximum 2. அப்போ what is minimum? Minimum is minus infinite. Okay, உள்ளதுலயே minimum தான் minimum into f of x dx. So integration a to b போதுதான். இந்த மாடல்ல கொடுத்தாங்கன்னா a இல்ல, b மட்டும் தான் இருக்கு. So b யூஸ் பண்ணிக்கிறோம். a போதும் என்ன யூஸ் பண்ணா minimum என்னவோ அதை யூஸ் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ f of x என்னன்னு பார்க்கணும். அப்போ f of x என்னன்னு பார்க்கறதுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி 2 வரைக்கும்னா இங்க பிரியுதான்னு பாருங்க. ஆமா, மைனஸ் இன்ஃபினிட்டி 1 வரைக்கும் ஒரு கான்செப்ட் வருது, ஃபங்க்ஷன் வருது. மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 f of x into dx plus அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 to 2 வரைக்கும் இன்னொரு ஃபங்க்ஷன் வருது. ஸோ 1 to 2 f of x into dx. Okay, now what is f of x for minus infinity to 1? ரெண்டுகளில் ஆன்சர் 0. ஸோ 0 into anything ஆன்சர் 0 plus integration 1 to 2. 1 to 2 க்கு f of x cx square. c யோட வேல்யூ 1/21 இப்போ தான் பார்த்தோம். x square into dx. That's all. Now simplification. So 1/21 x square integration x cube by 3 limit lower limit to 1 upper limit to. So 1/21 upper limit minus lower limit. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 into 21 63 சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேண்டாம். So 63. Now upper limit is what? 2 cube is 8 minus lower limit 1 cube is 1. So 8 minus 1 7. So 7/63. Okay. Next third question solution. Third row. Probability 3x x is x கம்பேர் பண்ணி தான் நீங்க எப்பவுமே ரீட் பண்ணனும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். x is greater than 3. xங்கிறது 3 விட அதிகமா இருக்கும். ஓகே, அப்ப 3 தான் உள்ளதுலயே ஸ்மால். சோ இதை எப்படி எழுதணும்னா ஸ்மால் வேல்யூ a வேல்யூ வந்து 3, ஹையஸ்ட் வேல்யூ இங்க கொடுக்கலங்கன்னு இன்ஃபினிட் எடுத்துக்கணும். ஏன்னா ஹையஸ்ட் லிமிட் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட் வரைக்கும். சோ 3 to infinite f of x into dx. x is greater than 3. அப்ப xங்கிறது 3 விட அதிகமா இருக்கும். அப்ப 3 விட அதிகமா இருக்குன்னா ஸ்மால் வேல்யூ 3. எவ்வளவு தூரம் அதிகமா இருக்கும்? மேக்ஸிமம் இன்ஃபினிட் வரைக்கும் இருக்கும். So 3 to infinity நம்மளால பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியும். ஏன்னா 3 இதுக்குள்ள இருக்கு. So 3 to 4, 4 to infinity நீங்க பிரிக்கணும். Therefore limit 3 to 4 f of x dx plus integration 4 to infinity f of x dx.
ஸோ 3 to infinite வந்தாங்காட்டி 3ங்கிறது இதுக்குள்ள இருக்காட்டி 3 to 4 வரைக்கும் ஒன்றும் 4 to infinite வரைக்கும் ஃபங்க்ஷன் பிரியுது ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனாக கொடுத்தாங்காட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ரைட் ஸோ which is equal to what is f of x here cx square what is c here 1 by 21 integration 3 to 4 f of x is what x square cx square so x square வெளியே எழுதிட்டோம் into dx plus 4 to infinite வரைக்கும் பார்த்தீங்கன்னா f of x 0 4 to infinite so 0 into anything answer 0 so இதை மட்டும் integrate பண்ணி simplify பண்ண answer வந்துருது that's 1 by 21 x cube by 3 integration lower limit 3 higher limit 4 which is equal to 3 into 21 63 so 1 by 63 higher limit 4 cube is 64 minus 3 cube is lower limit 27 so 64 minus 27 37 so final answer 37 by 63 okay that's all so third question answer இவ்வளவுதான் ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளா இந்த क्वेश्चनோட ஆன்சர் எல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பட் இன்டகிரேஷன் தெரியணும் சிம்பிளிஃபிகேஷன் தெரியணும் கான்செப்ட் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சம் எது கேட்டாலும் வொர்க் அவுட் பண்ணிடலாம் நாலு மறுபடியும் சொல்றேன் எக்ஸசைஸ் 11.3 ல செகண்ட் சம்மும் இந்த சம் எக்ஸாம்பிள் 11.11 சிமிலர் ஒரே மாடல் சம் தான் கொடுத்திருக்கிற அந்த வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு ஓகே ஸ்டூடண்ட்ஸ் so this sum answer finished students now அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு மேல புக்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் அதாவது இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவு நம்ம எதையுமே பார்க்க போறது கிடையாது ஓகே இந்த வீடியோவோட இந்த எக்ஸசைஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க போறோம் அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா cumulative distribution function வந்திருக்கும் அப்புறம் CDF அதாவது பாத்தீங்கன்னா cumulative distribution functionல இருந்து probability mass density function எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது density functionல இருந்து cumulative distribution function எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது இந்த 3 கான்செப்ட் இன்னும் இருக்கு இந்த எக்ஸசைஸ்ல பட் நாம அதை இப்போ ஒமிட் பண்ணிடுறோம் ஏன் ஒமிட் பண்ணிடுறோம்னு சொன்னா நமக்கு இது வரைக்குமே ரெடியூஸ் போர்ஷன் என்னன்னு தெரியல ஒருவேளை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இது இருந்தா பார்க்கலாம் இல்லைன்னா மேக்ஸிமம் ஒமிட் பண்ற சான்ஸ் இருக்கு அதனால நாம இப்போதைக்கு இந்த எக்ஸசைஸ்ல இதுக்கு மேல இருக்கிற அந்த 3 கான்செப்ட்ஸையும் cumulative distribution ஃபங்க்ஷனையும் obtain CDF cumulative distribution function from probability density function அதையும் அதே மாதிரி obtain probability density function from CDF அதுவும் அது cumulative distribution இந்த மூணு கான்செப்ட் மட்டும் நம்ம omit பண்ணிடலாம் ஸ்டூடண்ட்ஸ் சோ இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிள் சம் ஆகட்டும் எக்ஸசைஸ் சம் ஆகட்டும் இதுக்கு மேல அதாவது நம்ம ஒரே ஒரு அதாவது ரெண்டு டாபிக்ல பார்த்துட்டோம் ரெண்டு டாபிக்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா வாட் இஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்றது இல்ல ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது மட்டும் தான் பார்த்திருக்கோம் ஓகே